வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். அரைக்கீரை கொஞ்சமும் தட்டாம்பயிரும் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு மசாலா கிரேவி குழம்பு நீங்கள் அரைக்கீரை போட்டு தட்டாம்பயிறு போட்டு ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டு அது கூட மல்லி வரையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2-3 சில்லு அளவுக்கு தேங்காயும் சேர்த்து வறுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வெளுமுனை வச்சுருங்க. அரைக்கும்போது நல்லா வெளுமுனை அரைச்சிருங்க. இது எல்லாத்தையும் போட்டு வறுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான அரோமா கிடைக்கும். இதில் வந்து நம்ம எள்ளு போடுறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராகவே டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அரைக்கீரையை நல்லா பொடியாக அதை மாதிரி நறுக்குங்க. நறுக்கி வதக்கிண்டே இருங்கோ. மஞ்சப்பொடி சேர்த்துண்டு வதக்கி ஒரு அளவுக்கு சுருங்கி அது வதங்கி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் இல்லைன்னா நெல்லிக்காய் சைஸ் புளி கூட போகும். அதை எடுத்து நல்லா 2-3 தடவை ஃபில்டர் பண்ணி கரைச்சி விட்டுட்டு இந்த அரைச்ச விழுதை சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ. அந்த அரைச்ச பச்சை வாடை போகணும். புளி வந்து பச்சை வாடை போயிடணும். அந்த அளவுக்கு இது வந்து கொதிச்சிடணும். இந்த கொதிச்சு வரும்போதே நம்ம அரைச்ச விழுதெல்லாம் சேர்ந்து வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. கீரை வாங்கி நினைக்கி பண்ணிட்டேன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா வேக வச்ச தட்டாம்பயிறு ப்ளஸ் வேக வச்ச துவரம்பருப்பு அது ரெண்டும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி தளன்னு கொதிக்க விடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். ஃபைனலாக ஒரு 2 சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயமோ 2 வெங்காயமோ போட்டுட்டு தக்காளி 2 போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு கடுகு எல்லாமே தாளித்து கொட்டின்ட்டுருக்கோம். அதில் கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம் எல்லாம் அதோட வதக்கி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி வதங்கிடும். அதுக்கப்புறமா அதில் தூக்கி கொட்டி குழம்பு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டேன்னா சூப்பரான தட்டாம்பயிறு கீரை கிரேவி குழம்பு ரெடி. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைகள் வந்து கீரைன்னா சாப்பிட மாட்டா, நமக்கே தெரியும். இந்த மாதிரிலாம் இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம் பிசைஞ்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் தயிர் சாதம் அந்த மாதிரி இதுக்கு தொட்டுக்கவும் செய்யலாம் சைடில். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான தட்டாம்பயிறு கீரை கிரேவி குழம்பு ரெடி. நீங்கள் ஆற்றுல பண்ணுங்க. பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க. பார்த்தலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக செய்யுங்க. இது வந்து ரொம்ப சத்தான ஒரு ஐட்டத்தை எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவோட யோசித்து செய்யணும். தேங்க்யூ.